பெண் சரீரம் வேணும் அப்படின்னா, இங்க மினிமம் ஒரு 100 ஜென்மாக்களாவது ஆண் சரீரத்தோடு இந்த பூமியில வலம் வந்ததுக்கு அப்புறம், கருணை, இரக்கம், அமைதி, அதுக்கப்புறம் பொறுமை இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பெண் ஜென்மா எடுக்கிறதுக்கு அனுமதியே குடுப்பாங்களாம். ஏன்னா, அந்த பெண் வந்து இன்னொரு கரு சுமக்கும் பொழுது, இதெல்லாம் இருந்தா தான் சுமக்க முடியும். இல்லன்னா சுமக்க முடியாது. அதனால ஒரு குழந்தை வந்து வாய் பேச தெரியாது. ஆனா, அதுக்கு வந்து பசி எடுக்கும் பொழுது, உடம்பு சரியில்லன்னும் பொழுது, அதெல்லாம் உணரணும் இல்லையா? உள்முகமா தாய் உணர்வா இல்லையா? எங்கேயோ வெளிய இருப்பாங்க. "என் புள்ள எழுந்திரிச்சுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம். இல்லையா? எத்தன தாய்மார்கள் இந்த மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா, நம்ம எங்க இருந்தாலும் அந்த எண்ணம் ஃபுல்லா பாப்பா தூங்கிட்டு இருக்கு. அது எந்திரிச்சா நம்ம போயிடணும் அப்படின்னே இருந்துகிட்டே இருக்கும். அங்க முழிப்பு வந்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. ஆனா அம்மாக்கு தெரிஞ்சிரும். அது ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு இன்ட்யூஷன் வளர்த்துக்கிட்டு, அதெல்லாம் செய்யறதுக்கு தகுதியாக தாய்மைய அடைய தகுதியாக வர வரலையும் பெண் ஜென்மாக்கள் குடுக்கப்பட மாட்டாது.